அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதில் 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த 100க்கு 100 அடிக்கலாமா, அடிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இலவச மாதிரி தேர்வாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. 50 கொஸ்டின்ஸ். ஸோ 50 பிரிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை 100 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இது பார்ட் 1 வீடியோ, அடுத்து பார்ட் 2 வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீ கிளாஸ் சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். ஆல்ரெடி ரீசனிங் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கோம், இன்னும் ஆப்டிடியூட், ஜிஎஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் போட்டுருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கு இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதாவது உங்களுக்கு என்னது கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ். ஸோ இதை நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? 50 கொஸ்டின் பார்க்க போறோம். 50க்கு நீங்க எத்தனை மார்க் எடுக்கிறீங்க, 50க்கு நீங்க எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் லாஸ்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து தான் இந்த மாதிரி டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம், சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு பாருங்க. மற்றபடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ 50 கொஸ்டின் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல், சரியா? ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஆப். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஸோ ஆப் அப்படின்னா பாத்தீங்கன்னா செயலி. ஆப் அப்படின்னா செயலி, சரியா? தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், சர்ச் இன்ஜின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். கலை சொற்கள் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இது தனி யூனிட்டா கொடுத்து 10 மார்க் கேட்குறாங்க. கலை சொற்கள் மட்டும் 10 மார்க் கேட்குறாங்க. ஸோ இந்த கலை சொற்களை மட்டும் நீங்க படிச்சாலே 10 மார்க் உங்களுக்கு வந்துடும், சரியா? அது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டிங் மெட்டீரியல்ல நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூனிட் வைஸா தொகுத்து வழங்கி கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில போயிட்டு சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, அழகு 4 கலை சொற்கள் 15 கேள்வி கேட்கிறாங்க. 15 கேள்வியுமே டோட்டலா இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து தான் வரப்போகுது, முடிஞ்சு போச்சு. இந்த இருக்கு பாருங்க, எடுத்தோடனே நான் வச்சிருக்கேன் சாம்பிள் காப்பிலே இருக்கு பாருங்க. தேடுபொறி, தேடுபொறினா என்னது, சர்ச் இன்ஜின், தெரியுதா? நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்களோ அதை தான் இங்க கொடுத்துருங்க பாருங்க. செயலி ஆப், அடுத்து புலனம் வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இணையம் இன்டர்நெட், வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே இருக்கும் பாருங்க எல்லாமே. ஸோ அப்படியே இருக்கு பாருங்க. சர்ச் இன்ஜின், புலனம்னா வாட்ஸ்அப், வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்படிதான் நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் தான் படிக்கணும், தவிர எல்லாத்தையும் போயிட்டு படிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் தொகுத்து நம்ம 6th to 10th வந்து புக்கை தொகுத்து சிலபஸ் வைஸா கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி, சரியா? இல்ல சார் நான் இதுல ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிறேன்னா தாராளமா படிச்சுக்கோங்க, ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், ரைட்டா? ஓகே. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்ல எழுத. டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீனா என்னதுங்க, தொடுதிரை. டச் ஸ்கிரீனா தொடுதிரை. குரல் தேடல்னா என்னது, வாய்ஸ் சர்ச். குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். வாட்ஸ்அப்னா இப்பதான் பார்த்தோம் நம்ம, என்னது புலனம், வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், செயலினா ஆப் அப்படின்றத பார்த்தோம், சரியா? அடுத்து விடை வகையை கண்டறிய. விடை வகை, அதாவது விடை வகையை கண்டறிய, சரியா? இப்பக்கத்தில் உள்ளது, இப்பக்கத்தில் உள்ளது இந்த பக்கம் உள்ளது அப்படின்னா என்னது, சுட்டு விடை. இந்த பக்கம் அந்த பக்கம் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா சுட்டு விடை, சரியா? இந்த வழியா போனால் ஊர் வருமா அப்படின்னு கேட்டா நேரா இந்த வழியா போனா வரும். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கு நேரா விடை வந்துச்சுன்னா அது நேர்விடை, நேரா வந்துச்சுன்னா அது நேர்விடை. மறைமுகமான ஆன்சர் கொடுனா அது மறைவிடை. ஸோ கான்செப்ட் வைஸ் வீடியோவும் நம்ம வேணும்னா தாராளமா சொல்லுங்க. இது தனியா செப்பரேட் டாபிக்ஸா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ நம்ம போடுவோம், சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பாத்துக்கோங்க. கான்செப்ட் ஓரியன்டா உங்களுக்கு என்னது, நம்ம தனித்தனியா நான் செப்பரேட்டா வீடியோ போடுவேன், அதையும் நீங்க தயவு செய்து பாத்துக்கோங்க, சரியா? ஸோ இது தமிழுக்குன்னே நான் பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃப்ரீ கிளாஸுக்கு நீங்க எது அளவுக்கு இந்த இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது சீக்கிரம் வரும், சரிங்களா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது என்னது,
என்னன்னு பாத்தீங்கன்னா இனமொழி விடை. என்னதுங்க? இனமொழி விடை. அதாவது உனக்கு கவிதை வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கதை படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அது என்னது? இனமொழி விடை. சரிங்களா? இனமொழி விடை. சரி, ஓகேவா? அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சோ சரியான இணை எதுன்னு பாருங்க. சரியான இணை எபிகிராபி. எபிகிராபினா கல்வெட்டியலா, கேவ் டெம்பிள், ஹீரோ ஸ்டோன், ட்ரெஷரரி, கருவூலம். சோ சரியான இதை எது? ட்ரெஷரரி, கருவூலம் என்பதுதான் சரியானது. ஓகேவா? கேவ் டெம்பிள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா குகை கோவில். கேவ் டெம்பிள் என்பது குகை கோவில். சரியா? ரைட். ஹீரோ ஸ்டோன் என்றது வீரக்கல். ஹீரோ ஸ்டோன் என்றது வீரக்கல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ எல்லாருமே அந்த 50 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. 50க்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்க? உங்களுக்கு 100க்கு நீங்க கண்டிப்பா வந்து 40 கொஸ்டின் அடிச்சாதான் தமிழ்ல நீங்க பாஸ் ஆவீங்க. அப்ப இந்த 50க்குனா நீங்க 20 கொஸ்டின் ஆச்சு மினிமம் கரெக்டா அடிச்சிருக்கணும். சோ எத்தனை பேர் 20 கொஸ்டின் கரெக்டா அடிக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. 50க்கு 50 அடிச்சாலும் ஓகே தான். சரியா? ஏன்னா இது குரூப் 4க்கும் பாத்தீங்கன்னா அதான் சிலபஸ். இது குரூப் 4க்கும் இதுதான் சிலபஸ். சோ அதனால வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க எல்லாத்துக்குமே. ஓகே, அடுத்து கல்ச்சரல் வேல்யூஸ், பண்பாட்டு விளிம்புகள். சரியான இணை கேபினட் அமைச்சரவை, ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை. என்னது? கேபினட் அமைச்சரவை என்பதுதான் கரெக்டானது. சரியா? கேபினட் அமைச்சரவை என்பதுதான். ஏன்னா அலுவல் சார்ந்த சொற்கள் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து கலைச்சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் மைல். நாட்டிக்கல் மைல்ன்றது கடல் மைல். மின்னணு கருவிகள்னா எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? மின்னணு கருவிகள்னா எலக்ட்ரானிக்ஸ். ஏவு ஊர்தினா, ஏவு ஊர்தினா சேட்டிலைட் நினைக்கிறேன். ஏவு ஊர்தினா சேட்டிலைட் நினைக்கிறேன். இருங்க பாத்துருவோம். செயற்கைக்கோள்னா சேட்டலைட். செயற்கைக்கோள் சேட்டலைட். ஓகே, இது என்னன்றத நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பா இது ஒரு மாடல் டெஸ்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா சொல்லுங்க. ஏவுகணைனா என்ன, ஏவுகணைனா என்ன, ஏவு ஊர்தினா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும். சரியா? ரைட். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிந்தல். இது ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இது ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமொன்றிய துணை. மனமொன்றிய துறை. அடுத்து எதிர்பாராத நிகழ்வுனா கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது போல, அது வந்து எதிர்பாரா நிகழ்வு. ஒற்றுமையின்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மூட்டையில் உள்ள நெல்லிக்கனியை கொட்டினார் போல. மூட்டையில் உள்ள நெல்லிக்கனியை கொட்டினா எப்படி இருக்கும்? ஒற்றுமை இல்லாம அங்கங்க ஓடிட்டு இருக்கும். அதான் ஒற்றுமையின்மை. சரியா? ஓகே, சோ 10வது கொஸ்டின். சோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க நீங்களும். சரியா? அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா என்னது? வெளிப்படைத்தன்மை. சோ அப்ப இது வராது. மடை திறந்த வெள்ளம் போல். மடை திறந்த வெள்ளம் போல், இது கரெக்ட். தடையின்றி மிகுதியாக. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. இப்பதான் சொன்னேன். சரியா? ஓகே, அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. சோ இது என்னது? செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி செய்வினைனா என்ன வரும், பிறவினைனா என்ன வரும், தன்வினைனா என்ன வரும். சோ இதெல்லாம் நான் செப்பரேட்டா வீடியோ நம்ம போடுவோம். சோ அதை பார்த்துட்டு இதை அட்டன் பண்ணாலும் ஓகே தான். சரியா? அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதுக்கு என்னென்ன வரும்னு நீங்களும் சொன்னாலும் ஓகே தான். கண்டிப்பா இது மாடல் டெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தெரியாதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தயவு செய்து. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது தெரியணும். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மத்த எல்லாருக்கும் தெரியும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு 11வது கேள்வி அப்படின்னு போட்டு தன்வினைனா என்ன வரும், பிறவினைனா என்ன வரும், செய்வினைனா என்ன வரும், செய்யப்பாட்டு வினை. ஸோ எல்லாமே சொல்லுங்க. சரியா? அடுத்து பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பிறவினை வாக்கியம். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது வந்து பிறவினை வாக்கியம். சரியா? பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். சோ அதுதான் ஆன்சர். அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. 13வது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சோ ஆன்சர் சொல்லுங்க. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். அவனை திருந்த செய்தான் அப்படின்னா இது பிறவினை. அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறவினை. சரியா?
ஓகே. அடுத்து விடைக்கேற்ற வினா. ஸோ இதெல்லாம் ஈஸியா எழுதலாம். பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். ஸோ என்ன ஆன்சர்? பொழுது எத்தனை வகைப்படும், அவ்வளவுதான். பொழுது எத்தனை வகைப்படும், சிம்பிள். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடல் டெஸ்ட் கடைசி நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமது வீட்டிற்கு வந்தவரை 15வது கொஸ்டினுக்கு என்னது? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? இதான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். இதுக்கு விடைக்கேற்ற வினா என்னது? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர்? இதான் கரெக்டானது. சரியா? அடுத்து இறைவினை பொருள் வேறுபாடு. இருவினை பொருள் வேறுபாடு. கலைத்தல், கலைத்தல். கலைத்தல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அழித்தல். இந்த கலைத்தல்னா சோறுதல். சரியா? கலைத்தல்னா சோறுதல். அடுத்து இருவினை. இது அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பணித்து, பணிந்து. பணித்து, பணிந்து. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். சரிங்களா? அடுத்து சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். அதாவது நீங்க லைனை வாசிக்கிறப்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்துதல். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. கவசங்கள் இல்லை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி பாருங்க. ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் கேட்கிறாங்க. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இதுதான் சரியானது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அகர வரிசையில மட்டும் பா பா. இது வந்து ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இக்கு இங்கு இச்சு. ஸோ அந்த இது தெரிஞ்சதுன்னா ஈஸி. பா பா பி பி. ஸோ இந்த லைன்ல தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ அப்ப இந்த வரிசைப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 22 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. என்னது? புலி, பூனை, பெட்டி, பேரன். சரியா? இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க உங்களை வந்து. இப்ப நீங்க வந்து காம்படிஷன் ஓவர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து உங்களை எப்படி இதுல இது பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்களை வந்து மேக்சிமம் எவ்வளவு டஃபா கேட்க முடியுமோ அவ்வளவு டஃபா கேட்பாங்க. சரிங்களா? மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோரு, மவ்வல். அதாவது ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இதைதான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து வேர் சொல்லின் வினையால் எனும் பெயர் காண்க. வேர் சொல்லின் வினையால் எனையும் பெயர் காண்க. வினையால் எனும் பெயர்னா உணர்ந்தோர். உணர்ந்தோர் அப்படின்றதுதான் என்னது? வினையால் எனையும் பெயர். சோ இதோட உணர் அப்படின்றதா வேர் சொல். உணர் அப்படிதான் வேர் சொல். சரியா? இப்ப கண்டான் அப்படின்னா இதோட வேர் சொல் என்னவா இருக்கும்? கண்டான் அப்படின்றது கண்டு அப்படின்னு வரும். சரிங்களா? கண்டான் அப்படின்றது கண்டு. இதான் வேர் சொல்லா வரும். அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்துச்சாலே தல் அப்படின்றது வரும். அப்போ முளை அப்படின்றது என்னது? முளைத்தல் அப்படின்றது வரும். முளை என்பது முளைத்தல் அப்படின்னு வரும். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னா அதாவது நெகட்டிவா சொல்லு. இப்ப உரைனா உரைக்கிறது. அப்ப என்னது? உரைக்காம இருக்கிறது. அப்ப என்னது? உரையாமை. சரியா? உரையாமை. அடுத்து கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறிக. கொடுத்தோர் வேர் சொல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடு. போவால் வேர் சொல் என்னது? போவால் அப்படின்றது வேர் சொல்ல இருந்தே ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டுருவாங்க வேர் சொல்ல இருந்து. சரியா? நடப்பேன் வேர் சொல் என்னது? நட. நடப்பேன் வேர் சொல் வந்து நட. சொல்லுதல் என்பதின் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் என்பதோட தவறான பொருள். செப்புதல்னாலும் சொல்லுதல் தான், இயம்பல்னாலும் சொல்லுதல் தான், விளக்குதல்னாலும் சொல்லுதல் தான். அப்ப என்னது? துய்த்தல் அப்படின்றதுதான் தவறு. சரியா? இதுதான் வந்து தவறான பொருள். சோ சில நேரத்துல பாத்தீங்கன்னா பல பொருள் ஒரு சொல், பல பொருள் ஒரு சொல், ஒரு சொல் பல பொருள். அதனால இதை கேட்பாங்க. சொல்லலாம் என்னது? சொல்லுதல், செப்புதல், இயம்பல், விளிம்புதல் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தெரியுதா? மாதங்கம், வாரணம், களிறு. களிறுனாலே என்னது? யானை. அப்ப யானை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு போறோம் இல்லாத நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாஸ்ட் டைமுக்கு.
ஸோ நல்லா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃபா உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா, தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்க்கு என்னவோ அது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. தோட்டத்தில் மீது வெள்ளை பசு. இந்த வெள்ளை வந்து என்னது, கலரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், இதுவும் பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் அப்படின்றது இலக்கியம். லிட்ரேச்சர் அப்படின்றது இலக்கியம். பக்தி இலக்கியம்னா என்னது, டிவோஷனல் லிட்ரேச்சர் வரும் நினைக்கிறேன். டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ இதை இதிகாசங்களுக்கு என்ன வரும், இலக்கணத்துக்கு என்ன வரும், இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா, கலை சொற்களுக்குலாம் நம்ம தனி வீடியோவாவே போடுவோம். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்னது, விண்வெளி கதிர்கள். அதே மாதிரி யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ். சரியா, நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கம்யூனிசம். கம்யூனிசம்னா என்னது, பொது உடைமை. தானியங்கினா ஆட்டோமேட்டிக். ஓகேவா, அடுத்து பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. சந்தி பிழையற்ற வாக்கியம், காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மையாக பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இந்த இடத்துல தை வரப்ப இதோட இது என்னது, இச்சு வரும். சரியா, இதுதான் கரெக்டானது. அடுத்து ஒளி மரபு சொல். சோ இந்த மரபு சொல்லுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேட்பாங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோங்க. கூகை குளரும். கூகை குளரும். குயில் கூவும். மயில் அகவும். புறா குணுகும். சோ இதெல்லாம் வந்து பறவைகளோட மரபு சொல். அதே மாதிரி விலங்குகளுக்கு இருக்கும், பாத்துக்கோங்க. குணுகும் என்ற ஒளி மரபு சொல்லுக்கு உரிய பறவை என்னது, புறா. சொன்னல. அடுத்து சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. சொல்லோட பொருள் அறிந்து என்னது, பொருந்தா சொல்லை கண்டறியணும். சோ என்னது, கான் வல்லை அரண். சோ இதெல்லாமே எதை குறிக்கிறது பாத்தீங்கன்னா, காட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பொருந்தா சொல் என்னது, நச்சரவம். சரிங்களா, நச்சரவம். அடுத்து பொருந்தா சொல் தோன்றல், தெரிதல், கெடுதல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சியில வர டைப். சரிங்களா, வகைகள். தோன்றல் புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. சோ வல்லினம் என்பதுதான் பொருந்தா சொல். அதே மாதிரி பொருந்தா சொல் என்னது, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம். சோ இதெல்லாமே இந்தியாவுக்குள்ள வர்றது. இலங்கைன்றது வேற நாடு. சோ இதெல்லாம் பொருந்தா சொல். அடுத்து சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் என்னது, சிறுமி. சோ எவ்வளவு தமிழ் எலிஜிபிலிட்டில சிம்பிளா கேட்கணுமோ கேட்பாங்க. அதுல நீங்க 40 கொஸ்டின் அடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்து தோழி எதிர்பாலினம். தோழி, தோழினா தோழன், நண்பன்னா நண்பி, மாணவன்னா மாணவி, அரசன்னா அரசி. எது சொல் மேலவர். மேலவர் அப்படின்னா கீழவர். அடுத்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக என்னது, மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. அடுத்து தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, தம் உயிர். சோ இதுக்கெல்லாம் பிரித்தெழுதுக்கு தனி வீடியோ, செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயர். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இங்க வைக்கிறேன். சரிங்களா, அதை போய் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி புணர்ச்சி வரும் எல்லாமே பக்காவா சொல்லியிருக்கோம். அடுத்து அடிக்கும் மலை. அடிக்கும் மலை என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் எது, அடிக்கும் மலை. சரியா, அடுத்து 10 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, 5 கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியா 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸியா 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கப்பலின் இதுல பாருங்க, கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க. இதை வந்து வாசிக்கணும். சரிங்களா, வாசிச்சு இங்க பாருங்க, அடிமரம் என்னன்னு அழைக்கப்படும், எறா. ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்து 50வது கொஸ்டின், கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க. எது முதன்மையான கருவி, 50வது கொஸ்டின், சுக்கான். எது, சுக்கான். ஓகேவா, ரைட். சோ இது வரைக்கும் 50 கொஸ்டின் உங்களுக்கு முடிச்சிருக்கோம். சரியா, இதை ஃபுல்லா முடிச்சிருவோம். நான் 10 வினாவை கண்டிப்பா முடிச்சுட்டு அடுத்ததுல இருந்து உங்களுக்கு வைப்போம். இதுல வந்து அப்போ உங்களுக்கு 53 கொஸ்டின் ஆயிரும். 53க்கு எத்தனை எடுக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட். சரியா, கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது, நங்கூரம். சரியா, கப்பலின் குறுக்கு மரத்தோட பெயர் என்னவோ, வருமல். வருமல். இதெல்லாம் எங்க மேல இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு ஆன்சர் பக்காவா இருக்கும். ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது
சமுக்கு. சரியா? ஸோ இது வரைக்கும் 53 கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 53 கொஸ்டின்ல எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியல், பேப்பர் 1 ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முக்கியமா டெலிகிராம்ல மேக்ஸுக்கு ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பின் மெசேஜ்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ டெலிகிராம்ல எந்த வித அப்டேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். கண்டிப்பா என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.